உன் பொண்ணே டைவர்ஸ் பண்றதா நான் முடிவு பண்ணிருக்கேன். என்ன மாப்பிள, உன் பொண்ணுக்கு இனிமே வேற மாப்பிள பாத்துக்கோ போ. மாப்பிள இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நல்லா இல்ல, அதான் உன் பொண்ணு பூஜாவை டைவர்ஸ் பண்ண போறேன். ஏன் சொல்றேன். பாயிண்ட் நம்பர் 1, உன் சம்சாரம் கல்யாணத்துக்கு முன்னாடியே மிட் நைட் பார்ட்டில என் கண்ணத்துல அடிச்சு கேவலப்படுத்துச்சு. அது கூட உனக்காக நான் பொறுத்துக்கிட்டேன். பாயிண்ட் நம்பர் 2, கல்யாணத்தன்னைக்கே உன்னுடைய 3வது பொண்ணு வேலைக்காரங்க கூட அஃபேர் வச்சு அப்படியே எஸ்கேப் ஆயிடுச்சு. கேட்டதுக்கு ஏதோ ரிலேஷன் சொல்லி பூசி மூழ்கிட்டு அதையும் நான் பொறுத்துக்கிட்டேன். பாயிண்ட் நம்பர் 3, கிளப் ஓபனிங் டே அன்னைக்கு உன் பொண்ணு ஸ்டைலா ட்ரெஸ் பண்ணிட்டு வான்னு சொன்னாக்க உடம்பு ஃபுல்லா புடவைய பார்சல் மாதிரி சுத்திக்கிட்டு ஃபங்க்ஷன்ல வந்து ஃபாரின் விஐபியை கண்ணத்துல அடிச்சு இன்சல்ட் பண்ணா. அதையும் நான் பொறுத்துக்கிட்டேன். பாயிண்ட் நம்பர் 4, கரண்ட்ல அடிபட்ட காக்கா மாதிரி ஒரு பையன் வச்சிருக்கிற, அவன் என்னடானா பண்ணி மேய்க்கிற பொண்ணோட ஓடி போய் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கான். அதனுடைய ஸ்டேட்டஸ் ரொம்ப இறக்கிருச்சு. நீ என்னடானா அதை பத்தி நியாயம் கேட்கிறேன்னு கூட்டு போய் எல்லாரையும் விட்டு என்ன அட்டாக் பண்ணி மாவு கட்டு போட்டு படுத்து படுக்கை ஆக்கிட்டேன். இதெல்லாம் என்னால பொறுத்துக்க முடியாது. இதோ பார், உன் ஸ்டேட்டஸ்க்கு என் ஸ்டேட்டஸ்க்கு நீ ஒத்து வராது. கெட் அவுட், வெளியே போ. என்னடா சொன்ன? ஆமா வெளியே போடா. என்னடா வெளியே போடா. என்ன மர்டர் பண்ண வர்ற?